ஒருபோதும் ஆகிவிடாதீர்கள். இன்று செயல்படலாம், ஆனால் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். மரணம் வரை அல்லாஹ் அதற்குரிய வாய்ப்பை தருவான். ஆனால் எப்போது எமக்கு தெரியாது. ஆனால் மரணித்து விட்டால், மறுமை வந்து விட்டால் விசாரிக்கப்படுவீர்கள், செயல்பட முடியாது என்று அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், ஒரு அடியான் சொர்க்கத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையே அந்த செயலை செய்தால் அவன் சொர்க்கம் நுழையலாம், ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும். அந்த நேரத்தில் அவன் நரகத்துடைய அமல்களை செய்கிறான், அவனுடைய விதி முந்துகிறது, அவன் நரகம் நுழைகிறான். ஒரு அடியான் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கும் நரகத்தை அடைவதற்கும் இடையே ஒரு முழம், இந்த செயலை செய்தால் நரகம் என்று இருக்கும்போது விதி முந்துகிறது, அவன் சொர்க்கத்துடைய அமல்களை செய்கிறான், அவன் சொர்க்கம் நுழைகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்களும் இந்த அறிவுரைகளும் நமக்கு சொல்லுவது, இந்த நாள் தான் நம்முடையது, இந்த நேரம் தான் நம்முடையது, இந்த நோன்பை நோக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தை மகிழ்ச்சி அடைந்து ஏற்று அல்லாஹ்வை நோக்கி செல்லக்கூடிய மக்களாக ஆகுவதுதான் அல்லாஹ் இந்த ரமதானில் உயிர் வாழக்கூடிய வாக்கியத்தை நமக்கு கொடுத்தமைக்கு அல்லாஹ்விற்கு நாம் செய்யக்கூடிய நன்றியாக அமையும். அல்லாஹ்